ஒரு ராஜாவோட சிறையில ரொம்ப அதிகமான கைதிகள் இருந்தாங்களாம். அதனால அந்த ராஜா என்ன நினைச்சாராம், நம்ம ஒரு போட்டி நடத்தலாம் அப்படின்னு நினைச்சு, ஒவ்வொரு நாளும் ஒரு கைதிய தேர்ந்தெடுத்துட்டு வந்து, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு குடுத்தாரு. ஒண்ணு, நீங்க ரொம்ப பசியோட இருக்கிற இந்த சிங்க கூட்டத்த எதிர்கொள்ளணும். இல்லன்னா, ரொம்ப பழமையான அந்த மர்மம் நிறைந்த ராட்சச கதவுக்கு பின்னாடி நீங்க போகணும் அப்படின்னு சொன்னாராம். ஒவ்வொரு நாளுமே அந்த கைதிகள் எல்லாருமே சிங்கத்தை எதிர்கொள்றத தான் தேர்ந்தெடுத்தாங்களாம். அதுல ஒருத்தர் கூட அந்த கதவுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு விரும்பவே இல்ல. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்த அந்த ராஜாவோட அமைச்சருக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தது. அதுக்கு பின்னாடி என்னதான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு. சரின்னு ஒரு நாள் அவர் அந்த ராஜா கிட்டயே போய் கேட்கிறாரு. அந்த கதவுக்கு பின்னாடி அப்படி என்னதான் இருக்கு அரசே அப்படின்னு. இத பார்த்து ஆச்சரியப்பட்ட அந்த அரசர், சரி வாங்க அப்படின்னு சொல்லி அந்த கதவு கிட்டயே கூட்டு போனாரு. அந்த அமைச்சருக்கு கூட கொஞ்சம் பயமாயிடுச்சு அந்த கதவ நினைக்கும்போது. ஆனா, அந்த அரசர் அந்த கதவ திறக்கும்போது தான் தெரிஞ்சது, அந்த கதவு நேராவே சுதந்திரமா அவங்க வெளியில போறதுக்கான ஒரு பாதை தான் இருந்தது அப்படின்னு. அப்பதான் அந்த அரசர் சொன்னாராம், "பாத்தியா, நம்ம மக்கள் என்ன பண்றாங்கன்னு. கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்த பார்த்து தான் அவங்க அதிகமா பயப்படுறாங்க. அத விட அவங்க கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு ஆபத்தே பரவால்ல அப்படின்னு அத தான் தேர்வு செய்றாங்க" அப்படின்னு சொன்னாராம். இப்படிதான் நம்ம பயப்படுற விஷயங்கள் நம்ம லைஃப எல்லா இடத்துலயும் கண்ட்ரோல் பண்ணுது. ஒவ்வொரு தடவையும் இது நமக்கு சரிப்பட்டு வராது. இது நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வராது. இத பண்ணா நம்மள என்ன நினைப்பாங்க? இப்படிலாம் நம்ம யோசிக்கும்போது, நம்ம எவ்ளோ தூரம் வளருறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பார்டரா ஒரு லைன டிரா பண்றதே இந்த நம்ம பயப்படுற விஷயங்கள் தான். பொதுவா பல இடங்கள்ல நமக்கு தெரியாத புதிய விஷயங்கள நம்ம ஃபேஸ் பண்ணும்போது, அத நம்ம வேண்டான்னு ஒதுக்குறோம். இதுக்கு பல இடங்கள்ல காரணம் லாஸ் வரும் அப்படிங்கிறது கிடையாது. அந்த இடத்துல நம்மளோட இமேஜ், அதாவது நம்ம இவ்ளோ நாளா பில்ட் பண்ணியிருக்கிற நம்மளோட ஐடென்டிட்டி என்னவா ஆகும் அப்படிங்கிறது தான் நம்மளோட தயக்கத்துக்கு காரணமாவே இருக்கு. அதனால இந்த விஷயங்கள அவாய்ட் பண்றதுக்கு நம்ம பல காரணங்கள சொல்றோம். உங்களுக்கு வர்ற அந்த வாய்ப்ப ஏத்துக்கிட்டு, அத முடிச்சு, அதோட அதர் சைட்ல நீங்க வரும்போது, நீங்க அந்த இடத்துல யாரா இருப்பீங்கங்கிறது உங்களுக்கு இப்போ ஒரு கேள்வியா இருக்கதால, அந்த விஷயமே வேண்டாம் அப்படின்னு முக்காவாசி நேரம் ஒதுக்கிருவீங்க. ஆனா, உண்மையான வளர்ச்சிங்கிறது முதல்ல நம்ம யாரா ஆகுறோம் அப்படிங்கிற இடத்துல தான் ஆரம்பிக்குது. நம்ம யாரா ஆகுறோமோ, அத பொறுத்து தான் நம்மளோட வெற்றிகள் எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறது இருக்கு. அதனால பயத்த தாண்டி நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உங்க வளர்ச்சி பாதையில ஒவ்வொரு படியா அமையும். பயம்ங்கிறது ஒரு விஷயத்த முதல் முறை சரியா செஞ்சு முடிக்கிற வரைக்கும் தான். அதனால அடுத்த தடவ நீங்க ஒரு விஷயத்த செய்யாம இருக்கிறதுக்கு காரணம் தேடும்போது, இந்த இடத்துல நான் உண்மையிலேயே எத பார்த்து பயப்படுறேன் அப்படின்னு உங்களையே நீங்க கேட்டு பாருங்க.